சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆந்திர பயணியிடம் 38 லட்சம் ரூபாயானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். 38 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? இந்த ஆந்திர பயணியின் விவரங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த சர்க்கார் விரைவு ரயில்ல சோதனை மேற்கொண்ட போது அப்போது ஒரு நபர் சந்தேகத்திற்கிடமாக அங்கும் இங்கும் சென்றதால அந்த நபரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் வைத்திருந்த உடைமைகளை சோதித்த போது அதுல உரிய ஆவணமின்றி 38 லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டு அவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில அந்த நபர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நரேஷ் என்பதும் இவர் சென்னை சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய நகைகளை வாங்கி சென்று அதன் பின்பாக ஆந்திரால விற்பனை செய்வதற்காக இந்த பணத்தை கொண்டு வந்ததும் விசாரணையில தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இன்றி இந்த பணத்தை கொண்டு வந்ததால எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அந்த பணத்தை பறிமுதல் செய்து தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இதனை ஒப்படைத்துள்ளனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு இதற்குரிய ஆவணங்கள் குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.